திருச்சி குட்செட் யார்டில் ரயில் விபத்தின் போது மேற்கொள்ள வேண்டிய மீட்பு பணி குறித்த ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். இதை பற்றிய விவரங்களை செய்தியாளர் கார்த்திகேயன் வழங்க கேட்கலாம். கார்த்திகேயன், வணக்கம். இந்த ஒத்திகை நிகழ்ச்சியில எவை குறித்து பயிற்சிகள் அளிக்கப்பட்டன, என்ன நிலவரம்? வணக்கம். ரயில் விபத்து ஏற்பட்டால் உடனடியாக மீட்பு நடவடிக்கை மேற்கொள்வது குறித்தான ஒத்திகை நிகழ்ச்சி தற்பொழுது திருச்சி குட்செட் யார்டில் நடைபெற்றது. இந்தியாவில் மிகப்பெரிய துறையாக ரயில்வே துறை செயல்பட்டு வருகிறது. ஏழை எளிய மக்கள் முதல் வசதி படைத்தவர் வரை அனைவரும் தங்களுடைய பயணத்திற்காக ரயில் போக்குவரத்தை பயன்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் ரயில் விபத்து ஏற்பட்டால் உடனடியாக எப்படி மீட்பது என்பது குறித்தான ஒத்திகை நிகழ்ச்சி தற்பொழுது திருச்சி ரயில்வே குட்ஸ் யார்டில் நடைபெற்றது. இதற்காக ஒரு ஏசி பெட்டி மற்றும் 2 பொது பெட்டிகள் கவிழ்க்கப்பட்டது. இதை விபத்தாக கருதி திருச்சி ரயில்வே கோட்ட அலுவலகத்தில் உள்ள கட்டுப்பாட்டு அறைக்கு அபாய சங்கு ஒலிக்கப்பட்டது. உடனே திருச்சி ரயில்வே கோட்ட முதுநிலை பாதுகாப்பு பிரிவு அதிகாரி ஸ்ரீதர் தலைமையில் தடவாள பொருட்கள், அவசர சிகிச்சைக்கான மருத்துவ பொருட்கள், கிரேன் உள்ளிட்டவைகள் குட்செட் யார்டிற்கு கொண்டு வரப்பட்டது. மேலும் திருச்சி ரயில்வே துறையினர், ரயில்வே பாதுகாப்பு படையினர், தேசிய பேரிடர் மீட்பு படையினர், தீயணைப்பு துறையினர், மருத்துவத் துறையினர், தொழில்நுட்ப துறையினர் என 250க்கும் மேற்பட்டோர் இந்த ஒத்திகையில் கலந்து கொண்டனர். விபத்தில் சிக்கிய நபர்கள் மீட்பது உடனடியாக முதலுதவி கொடுக்கப்பட்டது. மேலும் 108 ஆம்புலன்ஸ் மூலம் அவர்களை மருத்துவமனைக்கு கொண்டு செல்வது குறித்து தத்ரூபமாக ஒத்திகையானது நடைபெற்றது. ரயில் விபத்து நடைபெறும் இடத்தை போலவே அனைத்து ஏற்பாடுகளும் இந்த நிகழ்ச்சியில் ஒத்திகைக்காக செய்யப்பட்டிருந்தது. இதனால் திருச்சி குட்செட் பகுதியில் பரபரப்பாக காணப்பட்டது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி கார்த்திகேயன்.